அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். மீண்டுமாய் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திக்க ஆண்டவர் செய்த கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த நாளிலே மீண்டுமாய் ஒரு அழகான தேவனுடைய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எலியாவின் 3 ஜெபம் வேதாகமத்தில் இருக்கிறது. எலியா ஜெபித்த 3 ஜெபம். அதிலே முதலாவது ஜெபம் மரித்துவ உயிர்ப்பித்த ஜெபம். இந்த நாளிலே அந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனமாக என்னோடு கூட நீங்களும் அந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் எலியாவோடு பேசின பொழுது காகத்தை கொண்டு எலியாவுக்கு கர்த்தர் போஷித்தார். பிறகு ஒரு சாரிபாத் விதவை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். ஆண்டவர் பேசுறார் பாருங்க எலியாவோட. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு அங்கே போகும்படி தேவன் எலியாவோடு பேசுகிறார். நீ அங்கே போய் தங்கியிரு என்று ஆண்டவர் எலியாவோடு பேசுகிறார். எலியா அங்கே போகிறார். 10வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத் போனான். அந்த பட்டணத்தில் ஒலிவ முக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். 11வது வசனம். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நல்ல கவனிங்க. எலியா கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வான்னு சொன்ன பொழுது அந்த சகோதரி கொண்டு வர போகிற பொழுது கொஞ்சம் மாவும் எண்ணெயும் கொண்டு வா என்று சொன்னான். அவர்கள் கொண்டு வருகிற நாட்களிலே நேரத்திலே அவருக்கு சொல்றாங்க 12வது வசனத்திலே, அதற்கு அவள் பானையில் ஒரு மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் எல்லாம் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்திற்கு 2 விறகு பொறுக்கினேன் என்றார். அதாவது இருக்கிற அந்த கொஞ்சம் மாவும் எண்ணெயும் நாங்கள் சாப்பிட்டு நானும் என் மகனும் செத்து போகிறதற்கு இருக்கிறோம் என்று அந்த சகோதரி எலியாவிடத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல்ல எனக்கு கொண்டு வா என்று எலியா சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் அப்பத்தை சுட்டு எடுத்து கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்த பிறகு நடந்தது 17வது வசனத்துல வாசிக்கிற பாருங்க. 1 ராஜாக்கள் 17:17. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரியின் மகன் வியாதியிலே விழுந்தான். உடனே நடந்தது என்னங்க? அந்த மகன் வியாதியில விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த வசனத்துல பாருங்க 17:17. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரியின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. எலியா ஆண்டவர் சொல்லிதான் அந்த இடத்துல போனாரு. அங்கே போன உடனே
அந்த மகன் வியாதியிலே விழுந்தான். சுவாசம் நின்று போயிடுச்சு. அவன் வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எப்படி இருக்கும் எலியாவுக்கு? அந்த விதவை எலியாவை பார்த்து சொல்லுகிறார் 18வது வசனத்துல, அப்போது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கு உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தி? நாங்க எங்கேயோ எப்படியோ இருந்தோம், எதையோ சாப்பிட்டு சாகலாம் என்று இருந்தோம். என் பிள்ளை சாக பண்ணுவா இந்த இடத்தில் வந்தீர் என்று எலியாவை அவள் திட்டுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உடனே எலியா அவர் என்ன செய்கிறார் பாருங்க, 19வது வசனத்தில், அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலே இருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலே வைத்தான். அந்த சகோதரிடத்திலிருந்து அந்த மகனை எடுத்துக்கொண்டு ஒரு மேல் வீட்டிலே அவர் தங்கியிருந்த அந்த மேல் வீட்டில போய் கட்டில் மேல் கடத்திட்டாரு. பிறகு என்ன நடந்தது பாருங்க, 20வது வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இந்த இடம் கொடுத்த இந்த விதவின் மகனை சாக பண்ணதனால் அவளுக்கு துக்கத்தை வரவிக்கிறோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எலியா சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, எனக்கு தங்கத்துக்கு இடம் கொடுத்த அந்த ஸ்திரீ, அந்த விதவை, அவளுக்கு துக்கத்தை வரவிக்கிறோ என்று எலியா ஆண்டவரிடத்துல அவர் சொல்லுகிறார். 21வது வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவளுக்குள் திரும்ப வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம். ஆண்டவர் சொல்லிதான் சாரிபாத் வீட்டுக்கு எலியா அங்கே போனார். ஆனா அங்கே நடந்தது பாருங்க, அந்த விதவின் மகன் சாக போகிற சூழ்நிலையில மூச்சு சுவாசம் நின்று போச்சு. எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வரப்படும் என்று அவன் கர்த்தரிடத்துல கருத்தா ஜெபிச்சான். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவன் கருத்தான ஜெபத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரா? 22ல கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பவும் வந்தது. அவன் பிழைத்தான். இது தாங்க எலியாவின் ஜெபம். சுவாசம் நின்னு போச்சு. அந்த தாய் சொல்லிட்டாங்க, என் பிள்ளை சாகடிச்சிட்டியே, அதுக்கு என் வீட்டுக்கு வந்த என்று சாரி பார்த்து விதவை எலியா பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு இடம் கொடுத்து அந்த சாரி பார்த்து விதவை வீட்டுல இப்படி ஒரு துக்கத்தை வர வைத்திரோ என்று ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறான். உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிற தெய்வம், அற்புதங்களை செய்கிற தெய்வம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வியாதியில நீங்கள் இருக்கிறவையானால், எலியா எப்படி ஜெபிச்சார் பாருங்க. முழங்கால் படிட்டு மேல் அறை வீட்டின் மேல போய் கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையினுடைய ஆத்துமா திரும்பவும் வர பண்ணும் என்று அவர் கேட்கிறார். ஆண்டவர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். எலியாவின் சத்தத்தை கேட்டு உடனே அந்த பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பவும் வர பண்ணினார். நடந்தது என்ன தெரியுமா? உடனே எலியா அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு 23வது வசனத்துல பாருங்க, அப்போது எலியா அந்த பிள்ளை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயிடத்தில் கொடுத்து, பார்,
உன் பிள்ளையை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னார். எந்த தாய் எலியாவை பார்த்து என் பிள்ளையை சாக பண்ணுவா என்னிடத்து இந்த வீட்டுக்கு வந்தீர் என்று சொன்ன எலிய சாரி பார்த்து விதவை இப்போ சொல்லுகிறார் 24வது வசனத்துல பாருங்க. அப்போது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன், என்ன சொல்றாங்க, நீ தேவனுடைய மனுஷன் என்று உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு சிலர் ஆண்டவரை குறையா சொல்லுவாங்க, அற்புதமே நடக்கல, எனக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் நடக்கல. அற்புதம் நடக்காத காரணம் ஆண்டவர் இல்லை, நீங்க நானும் தான். நம்ம இடத்துல குறைகள் இருக்குன்னு போது எப்படிங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார்? அவர் பரிசுத்தமுள்ள தெய்வன் அல்லவா? அவர் அதிசயமானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எவ்வளோ நம்முடைய உள்ளத்துல கசப்பும் வெறுப்பும் பொறாமையும் பாவமும் வைத்துக்கொண்டு நம்ம ஜெபிச்சா மாத்திரம் எப்படிங்க அற்புதம் நடக்கும்? ஆனா எலியா கருத்தா ஜெபம் பண்ணினா. எலியா ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனுஷன். அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆண்டவர் எலியா சொன்ன உடனே அந்த மகனுடைய ஆத்மாவை திரும்பவும் உயிரில் கொண்டு வந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு என் தெய்வனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த நிமிஷமே கர்த்தர் உங்க பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்குவா. இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எலியா மேல் இருந்ததனால் மாத்திரம்தான் இந்த அற்புதம் நடந்தது. கர்த்தருடைய கரம் எலியா மேல் இருந்தது. ஆண்டவர் சொல்லி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு தேசத்துக்கு ஊழியத்துக்கு நீங்க போகும்பொழுது ஒரு நாளை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா கர்த்தர் சொல்லி சொன்னது போல நீங்க போகுவீர்கள். இது ஆண்டவர் சொல்ல சொன்னார், செய்ய சொன்னார் என்று பொய்யான உபதேசம் சொல்லி நீங்க போவீங்கனால் வெட்கப்பட்டு போவீர்கள். ஆனா எலியா அங்க இடத்துல வெட்கப்பட்டு போகல. கர்த்தர் சொன்னது போல அவன் சொன்ன அந்த இடத்திற்கு அவன் கடந்து போனதுனாலே கர்த்தர் அவனை கொண்டு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தான். அந்த இடத்துல எந்த சாரிபாத் விதவை, நீ என் பிள்ளை சாக பண்ணுவா என்னிடத்தில் வந்தீர் சொன்ன அந்த சாரிபாத் விதவை எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுடைய மனுஷன், உன் வாயிலிருந்து புறப்படும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். ஆனா அது பொய்யான உபதேசமாக நம்ம பேசக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதுனாலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களோடு நான் பேசினதும் இல்லை, அவர்களை நான் அனுப்பினதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். எலியா அந்த குழந்தையை கொண்டு போய் மாடி மேலே முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய ஆத்துமா திரும்ப வரப்படும் என்று அவர் சொன்ன பொழுது ஆண்டவர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். திரும்பவும் அவன் ஆத்துமா அவனுக்குள் வந்தது. அவனை உயிரோடு கொண்டு போய் அவன் தாய் இடத்திலே அவன் கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, எப்படிப்பட்ட மறிக்கிற ஸ்தானத்தில் இருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை ஊழியத்தில் அழைத்தது உண்மையானால், அவர் அனுப்புகிற இடத்துல நீர் உண்மையாய் போவியானால் தேவன் உங்களை நிச்சயமாக ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மரண பரிந்தும் அவருக்கு உண்மையா இருங்க.
உனக்காக தேவன் ஜீவ கிரீடத்தை உனக்காக வைத்திருக்கிறாரே. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துல நான் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை ஆண்டவர் அநேக காரியங்களிலே அதிகாரியாக உயர்த்துவார். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சாரிபாத்து விதவை எலியாவை அப்படி திட்டும் போது கூட ஆண்டவர் குறை சொல்லலை. அவன் ஆண்டவரிடத்துல போய் முறையிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே சொல்றான். பாருங்க அந்த வசனத்தை நான் மீண்டுமா வாசிக்கிறேன். 20வது வசனத்துல பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவின் மகனை சாக பண்ணதுனால் அவளுக்கு துக்கத்தை வரவித்திரோ என்று ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அவளை துக்கத்தை வரவித்திரோ என்று கேட்கும் பொழுதுதான் அவன் அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு மாடியிலே போய் முழங்கால் படிட்டு, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா திரும்பவும் வர பண்ணும் என்று அவன் செபிக்கிறான். அவ்வளவுதான், வேற ஒன்னும் சொல்லல. அவ்வளவு கர்த்தரை நோக்கி செபிச்சான். ஆண்டவர் திரும்பவும் அந்த ஆத்துமா உயிர்க்குள்ள வந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, நான் சொல்லுவது ஒரே ஒரு காரியம். உன் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், டாக்டர்களே உன்னை கைவிட்டாலும், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? வானத்தையும் பூமியும் படைத்த இதோ நான் சகல காலங்களிலும் நாங்களோடு கூட இருக்கிறேன். மரித்து இதோ சகா காலங்களும் நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளை, இப்பொழுது இதே நேரத்தில் நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் முழங்கால் படிட்டு, எலியாவை செபித்தது போல முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அந்த நேரமே உன் மகனும் உன் மகளும் சுகம் அடைவான். அல்லேலூயா. அற்புதம் செய்வார் இயேசு. அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உன்னை விட்டு விலகுகிற தேவனும் அல்ல. உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் அன்பு தேவ பிள்ளையே, நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நான் எப்படி வாழப் போகிறேன், எனக்கு யாருமே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, எலியாவின் உயிர்ப்பித்த ஜெபம் இன்றைக்கு மாவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமா எலியாவின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் உன் சத்தத்தையும் கேட்பாரே. அவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு ஐசியூல இருந்தாலும், ஹாஸ்பிட்டல் பெட்ல அட்மிட் ஆகியிருந்தாலும் கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எப்படி எலியா கொண்டு போய் மாடியிலே முழங்கால் படித்தாரோ, நீங்க அதே இடத்துல போய் முழங்கால் படிட்டு, என் தேவனாகிய கர்த்தாவே, என் தகப்பனை, என் தாயை, என் பிள்ளையை இப்படிப்பட்ட சூழ்நிலை மதித்து போயிருக்கிறாங்க, திரும்ப இவங்களுக்கு உயிர்ப்பியும் என்று நீங்க சொல்லி செபிங்க. என் ஆண்டவர் அடுத்த நிறமே உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அவரே உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவரே உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். கண்களை மூடி ஏசப்பா நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறீங்க பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலே நீங்க சொன்னது போல
இதோ நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற பொழுது யாரெல்லாம் வியாதியில, ஆண்டவரே பிரச்சனையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எலியாவுக்கு ஜெபத்தை போல இன்றைக்கு யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். வியாதியில் இருக்கிற மக்களுக்கு சுகம் உண்டாகட்டும். பிசாசு பிடியில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். யாரெல்லாம் டாக்டரால் முடியாதது சொல்லிட்டார்களோ, என் தேவனாலே கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி. இப்போது right now glory to God in the name of Jesus. அற்புதத்தின் வல்லமை இறங்குவதாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இப்பொழுது யாரெல்லாம் வியாதி இடத்துல கை வைத்து ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. in the name of Jesus. அற்புதத்தின் ஆவியானவர் உதவி செய்யுங்க சுவாமி. இப்பொழுதே அற்புதம் செய்யுங்க. எலியாவின் ஜெபம் பண்ணும் ஆண்டவரே ஜெபித்தது போல யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ இப்போதே சுகம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சுகம் உண்டாகட்டும். ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிற மக்களுக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். கல்வார் சிலுவையில் எங்களுக்காக நீர் மரித்தீர். உங்களுடைய காயங்களாலே நாங்கள் சுகமாயிருக்கோம். உங்களுடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாயிருக்கோம். அப்படியே செய்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை உங்களுக்கு அற்புதம் நடந்தால் நீங்கள் என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஆட்சேபிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.